ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் 2.0. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எந்த படத்துடைய ரியாக்ஷன் கொடுக்க போறோம்னா, இன்னைக்கு கருடன், அதாவது சூரி நடிச்சிருக்கிற சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கருடன் படத்துடைய ட்ரைலர் தாங்க இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. அந்த ட்ரைலர் எப்படி இருக்கு? ஒரு விடுதலை படத்துல நம்மளுடைய சூரியோடைய ஆக்டிங் வந்து ரொம்ப ஓவராலா ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே போல தொடர்ந்து நம்மளுடைய சூரி கருடன் படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. கருடன் படத்துல சசிகுமார், உன்னி முகுந்தன் கூட ஒரு மைனான ஒரு கேரக்டர் கம்போஸ் பண்ணி இது ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய ட்ரைலர் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால லொகேஷன் செம்மையா இருக்குங்க. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதி கர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். கருணா என் வியாபாரம் ஓன் கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உடைக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? என் பேர் சொக்கர் சார். கர்ணான்றவன்ட்ட வேலை பார்க்குறான். முரட்டு விசுவாசி சார். அப்புறம் அண்ணனே என்னடா அண்ணன் அடிக்க போனீங்க? அடங்கப்பா, உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கணும். அவங்கெல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்று கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நேற்று ஒரு கடா கண்டேன். அம்புட்டு பேர் கையும் அருவா. உனக்கு கருணாவுக்கு எதிராக நிற்கிறாங்க. யார் சொல்லி இதை பண்ண? எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமாக இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பட தெரியாது இந்த நாய்க்கு. எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருந்து நினைச்சேன்னு. சூரிய நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்றீங்க, சூரிய நம்ம எல்லாம் ஒரு காமெடி ரோல்ல தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கருடன் படத்துல ஒரு மைனான கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது துரை செந்தில்குமார் அவங்க தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுடைய குமார் அவர்கள் தான். இதே மைனான என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னா, நம்மளுடைய சூரிக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைங்க, வெற்றிமாறன். அதாவது வெற்றிமாறனுடைய ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும், அவருடைய படங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். பல படம் பார்த்துருக்கோம். அவர் எழுதின ஒரு ஸ்டோரி தாங்க இது கருடன் படம். கருடன் படத்துல நம்மளுடைய சூரிய ஆக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். விடுதலை படத்துல அவருடைய ஆக்டிங்கு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு யதார்த்தமான ஒரு கான்ஸ்டபிள் ரோல் கொடுத்து அவர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போலதான் இந்த படத்துலயும் சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ சொல்றதா இல்ல காமெடியே மறந்துட்டாங்க சூரிய. இப்போ வர படம் எல்லாமே வந்து சூரிக்காக மைனா ரைட் பண்றாங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த படத்துல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, யுவன் சங்கர் ராஜா அவருடைய பிஜிஎம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வில்லனுக்கும் சரி, காமெடி ரோலுக்கும் சரி, ஹீரோனிக்கு தனித்தனியா பிஜிஎம் போடுவார். அதே போலதான் இந்த படத்துலயும் கண்டிப்பா பிஜிஎம் போட்டுருக்காங்க. இப்போ ட்ரைலர்ல பார்க்கும்போது மியூசிக் வந்து நல்லா சூட்டபுளா தான் இருக்கு. நல்லாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. படத்துல எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, வர்ற இந்த மே மாசம் 31க்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சூரிய வச்சு ஒரு 100 கோடி வசூல் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா இந்த படம் இருந்துருக்குங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டும் வந்துனே இருக்கு.
இந்த படத்துக்கு முக்கியமான கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய வெற்றிமாறன் சாருக்கு தான் போகும் கண்டிப்பா. ஏன்னா அவருடைய பர்மிஷன் இல்லாம அவருடைய நம்மளுடைய சூரிய திறமை பார்க்காம வெற்றிமாறன் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஓகேன்னு சொல்ல மாட்டாரு. அவருக்குள்ள திறமை இருக்கா, சரி நீ வந்து நடி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த படம். இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு